ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பல்லவன் வராரு. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு, "டேய் பல்லவா, எந்திரிச்சு வந்துட்டியா? இப்ப எப்படி இருக்கு உடம்பு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இப்ப பரவாயில்லண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, எனக்கு இவ்வளோ சீக்கிரமா சரியாச்சுன்னா அதுக்கு காரணமே அண்ணி தான். ஏன் ஏன் சொல்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு எதானா ஒன்றுனா சேர அண்ணன் மட்டும்தான் பதறி போய் துடிச்சு போகும். ஆனால் இப்போ கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட அண்ணியை தானே சொல்கிறேன். அண்ணி என்னை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாண்டா, நான் வரலன்ன உடனே அவள் தூங்காமல் இருந்து நான் வந்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்டேனா, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் அவள் முகத்தில் நான் ஒரு சந்தோஷமாக பார்த்தேன். அதுக்கப்புறமா தாண்டா அவள் போய் நிம்மதியாகவே தூங்கினா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வராங்க. நிலா வந்த உடனே சோழன் இருந்துட்டு, "ஏங்க எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு." "ஓ அப்படியா? எதனால?" "இல்லைங்க, நான் லேட்டாக வரேன்னு நினச்ச உடனே நான் வர வரைக்கும் தூங்காம எனக்காக காத்துட்டு இருந்துக்கிறீங்க. அதை நினச்சி தாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு முந்தின நாள் தான் என் திருவண்ணாமலையில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. என் அப்பாவால் மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் நீங்கள் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் லேட் ஆகிறதா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. இல்லை சேர அண்ணங்கிட்ட கூட சொல்லிடுங்க. இன்னும் 2 நாள் கழித்து இந்த மாதிரி லேட்டாக வந்திருந்தா கூட அதை பற்றி நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவனும் நம்ம பாண்டியும் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் கூட நீங்கள் என் மேலே பாசத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்களோ நினச்சேன். ஆனால் இதை என்கிட்ட இப்படி இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் லேட்டாக வரேன்னு தெரிஞ்சா அண்ணன் ஒரு வேளை ஃபோன் பண்ணி கேட்கும். இவங்க 2 பேரும் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஹாயாக படுத்துட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் எனக்காக முதல் முறையாக தூங்காமல் காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா, நான் அப்படி விட்டிருந்தா கூட நீ ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்ப. அதை வேற நீ போய் அவங்கக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு இப்போ மொக்க வாங்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்போ நாங்கள் பேசுகிறத கூட போய் கேளேன், இதுக்கும் ஏதாச்சும் அவங்க சொல்லுவாங்க. பேசாமல் போய் ஆக வேண்டிய வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சோழனை கலாச்சி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு வேலை தேடிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. நம்ம சோழன் தான் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. என்னடா இது, இவர் எப்பவுமே ஏதாவது பேசிக்கிட்டே வருவார். ஆனால் இப்போ என்னடனா எதுவுமே பேசாமல் வராங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கவும், அதுக்கு அடுத்ததாக பொறுமையை காக்க முடியாமல் சோழன்கிட்டயே போய் கேட்குறாங்க. என்னாச்சுங்க? ஏதாவது மௌன விரதாவது இருக்கீங்களா என்ன? எதுக்காக பேசாமல் இருக்கீங்க? பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா இது வாண்டடாக வந்து பேசு பேசுன்னு சொல்லிட்டு இருக்கா. காலையில் என்னடனா அவ்வளோ பேச்சு பேசினா இப்போ பேசுன்னு சொல்கிறான், நாம் என்னத்த பேச அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் நினைக்கவும், என்னங்க ஆச்சு, ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, நான் கூட உங்ககிட்ட ரொம்பவே எதிர்பார்த்தேன். என் மேலே இருக்கிற அக்கறையினால தான் நான் வர வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் காலையில் ஒரு விஷயத்த சொன்னீங்க பாரு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ என்னவோன்னு பயந்துக்கிட்டு தானே நீங்கள் காத்துட்டு இருந்துக்கீங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லைங்க, நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் அக்கறை இல்லாமல் இல்லையா, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆகிட்டே இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தாங்க உங்ககிட்ட நான் அந்த மாதிரிலாம் பேசினேன். என்னை
தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நிலாவால் அது காது கொடுத்து கூட கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட விடாமல் பயங்கரமாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நிலா இருந்துட்டு போதை நிறுத்துறீங்களா, பேசுன்னு சொன்னாக்க இப்படி சின்னதாக கேப்பை விடாமையா பேசிக்கிட்டு போவாங்க. இது என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. போதை நிறுத்துங்க, இதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னங்க அப்பாயின்மெண்ட் அது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட்டா? அப்படியெல்லாம் எதுவும் வாங்கலையே, இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். அப்பாயின்மெண்ட்டெல்லாம் யாரும் என்னை கேட்கலையே அப்படின்ற மாதிரி நீலா சொல்லிடுறாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் தான் ஸ்மால் டெஸ்ட் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மேனேஜர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அவரும் உள்ளே வர சொல்கிறாங்க. நிலாவோட சர்டிஃபிகேட் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே நீங்கள் என்ன கோல்டு மெடலா? பரவாயில்லைங்க, இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கீங்க, போதுங்க, உங்களை மாதிரி ஆட்களை தான் இங்கே நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இது நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் இந்த ஆஃபீஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்மால் ஆஃபீஸ் தான், இதை கொஞ்சம் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாங்க, அப்படின்னா நீங்கள் என்னை கேள்வியெல்லாம் கேட்கலையா, எனக்கு உண்மையாகவே வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, கன்ஃபார்மாக தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். நிறைய கனவோடு இருப்பீங்க, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையவே எதிர்பார்த்துட்ருப்பீங்க. உங்களை போய் நாங்கள் ஏமாற்ற முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், எனக்கு எந்த கேள்வியும் தேவையில்லை, நீங்கள் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வரலாம், ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா அப்படி சொன்ன உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கார்கிட்ட போகிறாங்க. அங்கே சோழன் தூங்கிட்டுருக்காரு. சோழன் தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்றதுனால மெதுவாகவே டோரை திறந்து உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பிள்ளையார்கிட்ட சாமி வேண்டிகிட்ருக்காங்க. அங்கே ஆஃபீஸர் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சாமிக்கிட்ட தேங்க் பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணால் வேற கலங்கிட்டுருக்கு. சோழன் இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, மறுபடியும் இந்த ஆஃபீஸில் ஊற்றிக்கிச்சா, நான் போய் என்ன ஏதுன்னு பேசட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏதோ 3-4 இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க, இது ஒரே இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்களா? ஆமாங்க. சரிங்க, சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 20,000ன்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க சொல்கிறீங்க, என் காதில் வேறு மாதிரி ஏதோ விழுது. இல்லைங்க, உங்கள் கிட்ட சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். 20,000 ரூபாய் சேல்ரி. நீங்கள் காலேஜ் படித்தது ஒரு 10 லட்சம் அந்த மாதிரியெல்லாம் செலவாயிருக்குமா? எதுக்குங்க கேட்குறீங்க? இல்லைங்க, நான் கூட உங்களுடைய சேல்ரி 1 லேக் மேலே 2 லேக் கிட்டத்தட்ட அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடனா 20,000ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது ரொம்பவே குட்டி ஆஃபீஸுங்க. நான் ஒர்க் பண்ண என்னுடைய ஒர்க்கை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி தரலாம். அது இல்லாமல் நான் இப்போ தானே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சோழன் சொன்ன உடனே நிலா பயங்கரமாக அப்செட் ஆகுறாங்க. ஐயையோ, நான் வேற பேசி இவங்கள மறுபடியும் அப்செட் நிலைமைக்கு கொண்டு போகிறேனே. டே சோழா, உனக்கு நேரம் சரியில்லடா, வாயை மூடிட்டு சும்மா இரண்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. ஆமாம்மா, உங்களோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி சேலரியை நீங்கள் வாங்க தாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிலாவை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம வான்மதி வராங்க. அவங்கள பார்த்த உடனே கூட வேலை செய்கிறவர்கிட்ட, நான் போயிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரேன் அண்ணன், நீ வேலை செய்கிறதே அவருடைய வண்டியே தானே. சரிடா, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். அண்ணன், இது ஒன்று டீ குடிக்க வேண்டிய நேரமே கிடையாது. ஏண்டா அந்தந்த டைமுக்கு தான் எல்லாத்தையும் செய்யணுமா? தோன்றும் போதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதா? எனக்கு டீ குடிக்கணும் போல தோணுது, நான் போய் குடிச்சிட்டு வரேன். அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, அங்கே வான்மதி வருது, அதை பார்த்துட்டு தானே போகிறீங்க.
என்னண்ணா நீங்க போய் வேலையா பாருங்க. அத பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. என்ன சொல்ற? எனக்கு பயமா? எனக்கெல்லாம் பயம் இல்லப்பா. அப்புறம் என்ன போய் வேலைய பாருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பாண்டியனும் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. வான்மதி வந்த உடனே, "ஏன் இப்பலாம் பேசவே மாட்டிக்கிற? சரி இந்தா முறுக்கு எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லாம விட்ட? ஒவ்வொன்னுத்துக்கும் என்கிட்ட வந்து இது இது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? வேலை இருக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். சும்மா நொய்யு நொய்யுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கவே கூடாது. அப்படி கேள்வி கேட்குறவங்களையும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. விட்டுட்டு போறதா இருந்தா போயிட்டே இரு. எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிஜமா தான் சொல்றியா? நான் உன்னை விட்டுட்டு போனா நீ ஃபீல் பண்ண மாட்டியா? சத்தியமா சொல்றேன். நான்லாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உனக்கு என்ன? நீ ஃபீல் பண்ண மாட்ட. ஆனா நான் ஒண்ணும் அப்படி கிடையாது. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். ந ஒரு வாரமா பேசிக்கிட்டே இருந்துட்டு, திடீர்னு ஒரு நைட்டு ஃபுல்லா பேசாம இருந்தா, எனக்கு எப்படி இருக்கும்? என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தாலும் பரவால்ல. எதுவுமே சொல்லாம வேலை இருக்குன்னு சொல்லி ஃபோன கட் பண்ணா, நான் என்னத்த நினைக்கலாம்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "வேலை இருக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா அத விட்டுட்டு, என்னாச்சு? ஏதாச்சு? உங்கட்ட சொல்லியிருந்தா மட்டும் அடுத்த நாள் வந்த உடனே, எல்லாம் சரியா போச்சான்னு அதுக்கும் 1 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் பேசாம என்னை விட்டு நீ போயிடு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னாலலாம் உன்னை விட்டுட்டு போகலாம் முடியாது. நான் உன் கூடவே தான் இருப்பேன். நான் விட்டுட்டு போனா, நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேல்ல, அந்த அளவுக்கெல்லாம் நான் உன்ன சந்தோஷமாலாம் விடமாட்டேன். உன் கூடவே இருந்து உன் நிம்மதிய பறிக்கிறது தான் என்னுடைய வேலையே அப்படின்ற மாரி வான்மதி வந்து சொல்லிடுறாங்க. அதானே பார்த்தேன். என்னை எப்படி நீ போய் நிம்மதிய விட்டுருவ? அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரி, சரி நீ பேசின வரைக்கும் போதும். இந்த முறுக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கையும் ஊட்டி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "நீ விட்டுட்டு போன்னு சொன்னா, நான் போறதுக்கு என்ன? பாண்டியனா? எதுவுமே கேட்காம போறதுக்கு, நான் ஒண்ணும் பாண்டியன் கிடையாது. வான்மதி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "அப்பாடா! இப்பயாவது சிரிச்சிய. ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு வான்மதி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம பாண்டியனும் வான்மதியும் பயங்கரமாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் நிலாவுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த வந்து சேரன் கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. ஏங்க கீழே பார்த்துட்டு போங்க. ஐயோ நீங்கள் பல்லவன் மேலே சேரன மேலெலாம் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு பொழிஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. நான்லாம் உங்களுக்கு யாரோ போயிட்டேன்ல. ஏங்க மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே சோளா, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனே அவருக்கு அவரே திட்டிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான், "சரி, சரி முறைக்காதீங்க. முன்ன பார்த்து நடங்க. அங்கே பாருங்க கல்லெல்லாம் கொட்டி கிடக்கு. பேசாம நடங்க. கீழே பார்த்து நடங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "அங்கே கீழே பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. அது மேலே கால் வச்சு நடங்க." "ஆமாம் எனக்கு நடக்க சொல்லி தராரு பாரு." அப்படின்ற மாரி நிலா வந்துட்டு போகிறாங்க. அங்கே சேரன் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட போன உடனே, "ஏய் நிலா நீ என்னம்மா இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் உங்களை பார்க்க தாங்க நான் காலையில் இன்டர்வியூக்காக போனேன்ல." "ஆமாம் என்னாச்சுடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் எனக்கு வேலை கிடச்சிருச்சுண்ணே." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஏய் நிலா உண்மையாவா சொல்கிற? ரொம்ப சந்தோஷமா? நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வரேண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, "ரொம்ப சூப்பர்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூட ஹிந்திக்காரரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. "அடடே பரவாயில்லையே, நல்ல வேளை தமிழெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்ருக்கீங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த ஹிந்திக்காரரோட தங்கச்சி வராங்க. அவங்கள வந்து நிலாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நிலாவையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது சேரன் அண்ணனோட தம்பியும் அவங்களுடைய ஒய்ஃப்
ஒய்ஃபும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் இவங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவுக்கு வேலை கிடைச்சிருக்கான், அதனால் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கு, சேர அண்ணங்கிட்டேயும் விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, எங்க உங்கள் தங்கச்சிக்கு சுத்தமாகவே தமிழ் தெரியவே தெரியாதா? தமிழ் பேச தெரியாது, ஆனால் நம்ம என்ன சொல்கிறான்னு அவள் தெளிவாக புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, போக போக உங்களை மாதிரி சீக்கிரமாக தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ்கார மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சேரனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சேரனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் அண்ணன், இந்த வீட்டை நீங்கள் எத்தனை நாளாக கட்டிகிட்ருக்கீங்க, எத்தனை மாதமாக கட்டிகிட்ருக்கீங்க? இப்போ தான் ஒரு 5 மாதமாக தான் கட்டிகிட்ருக்கோம். உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தாம்மா இது டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னு உங்களால் தனியாக ஒரு வீட்டை கட்ட முடியாதா? கட்டலாமா, 4 முறை செவரை வச்சுக்கிட்டு எங்கெங்கே நமக்கு ஜன்னல் தேவையோ அந்த இடத்துலலாம் ஜன்னலை வச்சுக்கிட்டு எனக்கு அப்படிதாம்மா வீடு கட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணன் இந்த இடத்துல கிச்சன் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த இடம் பெரிய ஃபேஸ் ஆகும்ல, அதுக்கப்புறம் நிறைய வெளிச்சம்லாம் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம் இல்லை, நீ சொல்கிற மாதிரி இந்த இடத்துல கிச்சன் வச்சாக்க கண்டிப்பாக இடம் வந்து பெருசாகிடும், அதுக்கப்புறம் வெளிச்சமும் அதிகமாக கிடைக்கும். சரிம்மா, நீ சொன்ன பாயிண்ட்டை நான் அவங்கக்கிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. சரிங்கண்ணே, நீ அந்த மாதிரி சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷம், நிலாவுக்கு வேலை கிடைச்சிது. அதே மாதிரி நேரில் வந்து ஸ்வீட்டை கொடுத்து சொன்னது அதை விட சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரமாக அண்ணன் நாம்ளும் இதே மாதிரி ஒரு வீடு கட்டணுன்னு கண்டிப்பாக கட்டுவோண்டா அது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கார பொண்ணு இருந்துட்டு சீக்கிரமாக இவருக்கு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அவருடைய அண்ணன் இருந்துட்டு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன புது மாப்பிள்ளையாக தான் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி சேரனை வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சோழன் இருந்துட்டு அண்ணன் நிலாவுக்கு எவ்வளோ சேல்ரி தெரியுமா? 20,000 ரூபாய். என்னம்மா சொல்கிறேன், 20,000 ரூபாவா? ஆமாண்ணே, நான் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்துருக்கேன், போக போக தானே இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே நீயும் பல லட்சத்துக்கு ஓனராக தான் ஆக போகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் நான் 20,000 ரூபாய் சேல்ரி வரேன்னு சொல்லிட்டு இவர் இவ்வளோலாம் கிண்டல் பண்ணுறாருல்ல, இவரை எத்தனை சொந்தமாக கார் வாங்கி ட்ராவல்ஸ் ஆரம்பித்தாலும் இவ்வளோ தானே சம்பாதிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சோழனுக்கும் சரியான ஒரு பதிலடியை வந்து நீலா வந்து கொடுக்குறாங்க. சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அட இந்த வாயை வச்சுக்கிட்ட நான் வேற சும்மா இருக்காமல் இப்படி நிலாக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் மெக்கானிக் ஷாப்பில் நம்ம வான்மதியும் பாண்டியனும் பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. கூட இருக்கிற ஆள் நீங்கள் எப்போ தான் சண்டை போடுறீங்க, எப்படி தான் ஒன்று சேர்றீங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இப்படி ஒன்று செய்கிறதுக்கு எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்னென்ன வேலை இருக்குன்னு சொன்னால் என்ன வேலை செய்கிறான்னு சொன்னால் நானும் பேசாமல் விட்டுருவேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் நடுராத்திரிக்கு ஃபோன் பண்ணாலையும் வேலை இருக்குன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணால் எவ்வளோனா கோவம் வரும். சரி திரும்ப ஃபோன் ஆன் பண்ணாருல்ல, இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் விஷயம்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருப்பான்ல. ஆனால் இவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. உடனே வான்மதி இருந்துட்டு போதும் போதும் மறுபடியும் சண்டையை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வான்மதி. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு சரிம்மா நிலா, நீ வீட்டுக்கு கிளம்பு, உனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, நான் வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமாக உனக்கு நான் சமைச்சு தரேன், பிரியாணி செய்யலாம் அப்படின்ற
அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டுறாங்க. ஐயோ! அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேண்டான்னா விட்டுருவோமா? கண்டிப்பாக பயங்கரமாக சமைக்கலாமா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நீலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.